ஓம் சாந்தி. சிவ பகவானுடைய மகா வாக்கியம் இன்றைக்கு வாணியில் பாபா சொல்லியிருக்காங்க, பரமாத்மா ஞானக்கடல், ராவணன் விஷக்கடல். புதிய விஷயம் பாபா சொல்லியிருக்கார். ராவணனை பற்றி பல உதாரணங்கள் சொல்லியிருக்கிறார் பாபா. ஆனால் இன்னைக்கு ராவணனை பாபா விஷக்கடல்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷக்கடல்ல இருந்து தான் விஷ நதிகள், விகாரங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அடுத்து பாபா இன்னைக்கு முரளியில் ட்ராமாவுடைய ரகசியங்கள் சொல்லியிருக்கிறாரு. 5000 ஆண்டுகள், அப்போ எத்தனை நாட்கள் இருக்குன்னு சிந்தனை பண்ணுங்க. ஆனால் ஒரு நாள் போல் இன்னொரு நாள் இருக்காது. ஒவ்வொரு நாளும் ட்ராமாவில் தனிப்பட்டதாக இருக்கும். எப்படி ஒவ்வொருத்தருடைய பாட்டு தனிப்பட்டது, அதே போல் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்டது. ட்ராமா அப்படின்ற நினைவு யாருக்கு இருக்கோ அவங்க முன்னேறும் கலையில் போயிட்டே இருப்பாங்க. இப்படி பாபா ட்ராமாவை பற்றிய ஆழமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாபா சொல்லியிருக்காங்க, ஒரு பாபா சொல்கிறத மட்டும் கேளுங்க, வேற யார் சொல்கிறதையும் நீங்கள் கேட்க வேணாம். உலகத்தில் இருக்கவங்கள்ட்ட கூட அத்தாரிட்டியாக சொல்லுங்கன்னு இன்றைக்கி பாபா நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது. நாங்கள் பரமாத்மாட்டிருந்து ஞானத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் வேற எந்த விஷயங்களையும் நாங்கள் கேட்குறதுக்கு எங்களுக்கு தேவை கிடையாதுன்னே சொல்லுங்க அப்படின்னும் பாபா நமக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஆழமான ரமணீகரமான விஷயங்கள் பாபா இன்னைக்கு முரளியில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு ஞான முரளியை கேட்போம். முரளியினுடைய தேதி 2/9/2022. मीठे बच्चे, तुम्हें बाप का फरमान है, तुम एक बाप से ही सुनो. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு பாபாவின் கட்டளை, ஒரு பாபா கூறுவதை மட்டுமே கேளுங்கள். अविनाशी ज्ञान रतन सुनने से तुम्हारे कान भी मीठे हो जाएंगे. அழிவற்ற ஞான ரத்தினங்களை கேட்பதால் உங்களுடைய காதுகள் இனிமையாகிவிடும். பாபாவுடைய ஞானத்தை கேட்க கேட்க காது கூட என்ன ஆயிடுமா, இனிமையாயிடும். கேள்வி, ड्रामा के ज्ञान से तुम बच्चों को अभी कौन सी रोशनी मिली है? டிராமாவின் ஞானத்தினால் குழந்தைகளாகிய உங்களுக்கு என்ன ஒரு வெளிச்சம் கிடைத்துள்ளது, அதாவது தெளிவு கிடைச்சிருக்குன்னு கேட்குறார் பாபா. பதில், तुम्हें रोशनी मिली है कि इस बेहद ड्रामा में हर एक को अपना अपना पार्ट मिला हुआ है. இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கான நடிப்பு கிடைத்துள்ளது. एक का पार्ट दूसरे से मिल नहीं सकता. ஒருவருடைய நடிப்பை போல மற்றொருவருடையது இருக்காது. புத்தி மேஹே சப் தின் ஹோத் ந ஏக் சமான். புத்தியில் இந்த விஷயம் இருக்கு, எல்லா நாட்களும் இருக்கு, ஆனால் ஒன்றை போல் இன்னொன்று கிடையாது. 5000 वर्षों के ड्रामा में 2 दिन भी एक जैसे नहीं हो सकते. 5000 ஆண்டுகளுக்கான இந்த நாடகத்தில் 2 நாட்கள் ஒரே மாதிரியாக இருக்காது. ये ड्रामा अनादि बना हुआ है जो हूबहू रिपीट होता है. இந்த நாடகம் அனாதியாக உருவாக்கப்பட்டிருக்கு, இது அப்படியே சுழல்கிறது. ड्रामा की सदा स्मृति रहे तो चढ़ती कला होती रहेगी. ட்ராமாவுடைய நினைவு இருந்தால் முன்னேறும் கலை இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு பாடல், மெஹஃபில் மே ஜல் உட்டி ஷமா, சபையினில் ஒரு ஜோதி தோன்றியது. ஓம் சாந்தி. बेहद के सच्चे बाप की है बेहद की महफिल. இவ்வளோ அழகாக பாபா சொல்கிறாங்க, எல்லையற்ற உண்மையான தந்தையின் எல்லையற்ற சபை. बाप आते ही तब है जब बड़ी महफिल होती है. பாபா கூட எப்போ வராரா, பெரிய கூட்டத்தில் தான் வரார். நிறைய கூட்டம் இருக்கிறப்ப தான் பாபா வரார். सब आत्मा यहाँ आती है तब बाप आते हैं. எல்லா ஆத்மா இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் பாபா வரார். பல் थोड़ी सी आत्माएं ऊपर होंगी भी, वो भी आ जाए. ஆனால் இன்னும் பரந்தாமத்தில் கொஞ்சம் நஞ்ச ஆத்மாக்கள் இருக்காங்க.
அவங்களும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவாங்க. अब ये तो समझाया गया है பாபா कौन है. இப்போ இது புரிய வைக்கப்பட்டிருக்கிறது, பாபா யார். பாபா யாரு? நமக்கெல்லாம் பாபா என்ன புரிய வச்சிருக்காங்க? पहले पहले हमेशा பாபா की महिमा सुनानी. முதல்ல பிறருக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பாபாவுடைய புகழை தான் சொல்லணும். ये सच्चा बेहद का बाप है. இவர் தான் எல்லையற்ற உண்மையான தந்தை. இதை சொல்லணும். बेहद का सच्चा शिक्षक है. எல்லையற்ற உண்மையான ஆசிரியர். बेहद का सच्चा सद्गुरु है. எல்லையற்ற உண்மையான சத்குருவும் இவரே. ये एक ही महिमा है. இது ஒருவருடைய புகழ் மட்டுமே, அதாவது ஒருத்தருக்கு மட்டும்தான் இதை சொல்ல முடியும். ये पक्का याद कर लेना. இதை பக்கா நினைவு பண்ணுங்க. நாம் भी हमेशा शिव बाबा का लो. பேரு கூட शिव बाबा பேரை தான் சொல்லணும். जब गिनती करते हैं तो बिंदी को शिव भी कहते. எப்படி பணத்தையோ இல்லை காயின்ஸையோ எண்ணுறாங்க அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, பிந்தி பூஜ்ஜியத்தை என்னன்னு தான் சொல்லுவாங்களா, சிவான்னு தான் சொல்கிறாங்களாம். तो बेहद का बाप शिव है, वो है बेहद का शिक्षक. அப்போ எல்லையற்ற தந்தை சிவன் தான், அவர் தான் எல்லையற்ற ஆசிரியராகவும் இருக்கார். हमको सृष्टि के आदि मध्य अंत तीनों कालों की समझानी देते हैं. நமக்கு சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமம் 3 காலங்களை பற்றிய புரிதலை கொடுக்குறாரு. हिस्ट्री और ஜாகிரஃபி होती है ना. வரலாறு மற்றும் புவியியல் ரெண்டுமே இருக்கணும். सत्युग में कौन राज्य करते थे, कितने इलाके पर करते थे. வரலாறு என்பது என்ன? சத்யுகத்தில் யார் ராஜ்யம் செஞ்சிட்டு இருந்தாங்க, யார் யாருக்கு என்ன இலாக்கா கொடுக்கப்பட்டிருந்தது. எப்படி இந்த காலத்தில் பாருங்கள் இலாக்கான்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரி இந்த துறையை பார்த்துக்கிறாரு, இவருக்கு இந்த இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்குன்னு. ஸோ அது போல் பாபா சொல்கிறார், तुम कहेंगे कि सत्युग में देवी देवताएं सारे विश्व पर राज्य करते थे. ஆனால் நமக்கு தெரியும் சத்யுகத்தில் தேவி தேவதைகள் முழு உலகத்தின் மீதும் ஆட்சி புரிந்தார்கள். ஒரு இலாக்காவுக்கு மட்டும் அவங்களோட ஆட்சி, இன்னொரு இலாக்காவுக்கு வேற ஆட்சி அப்படி கிடையாது. दिखलाया जाता है ना कौन कौन थे, कहाँ कहाँ राज्य करते थे. ஏன்னா உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கு யார் யாரெல்லாம் இருந்தாங்க, எங்கெங்கே அவங்களோட ஆட்சி நடந்தது. ஸோ துவாபரயுகத்திலேருந்து மன்னர் ஆட்சி முறையும் இருக்கும் இல்லையா. அப்போ யார் யார் எந்தெந்த பகுதி ஆட்சி பண்ணாங்க இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஜெசே படோதா வாலே படோதா பர் ராஜ்ய கரேங்கே. இப்படி படோதராவை சேர்ந்தவங்கன்னா அங்கே தான் அவங்களோட ஆட்சி நடக்கும். யாத்தோ டுக்கடே. ஆனால் இன்னைக்கு நிலமெல்லாம் என்ன ஆயிடுச்சான், பீஸ் ஆயிடுச்சு. வஹா ऐसा नहीं. சத்யுகத்தில் அது போலெல்லாம் இருக்காது. வஹா ஹே சாரே விஸ்வக்கே மாலிக். அங்கு முழு உலகத்திற்கும் எஜமானர்கள். और कोई धर्म नहीं होता. அடுத்து அங்கே தர்மம் என்பதும் இருக்காது, மாற்று தர்மம்னு ஒன்றும் இருக்காது. பாக்கி ராஜாएं क्यों नहीं होते, हर एक को अपना वर्षा मिलेगा. மற்றபடி ராஜாக்கள் இருக்க மாட்டாங்களா என்ன, இருப்பாங்கன்னு சொல்கிறார் பாபா. ஒவ்வொருவருக்கும் அவருடைய சொத்துக்கள் இருக்கும். पहली मुख्य बातें ऊंचते ऊंचा शिव बाबा. முதல் முக்கிய விஷயமே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் शिव बाबा. जो सच्चा बेहद का बाप. बेहद की शिक्षा देने वाले, உண்மையான எல்லையற்ற தந்தை, உண்மையான கல்வியையும் கொடுக்கக்கூடியவர். जो सृष्टि के आदि मध्य अंत की नॉलेज समझाकर त्रिकालदर्शी बनाते हैं. சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திம ஞானத்தை புரிய வச்சு திரிகாலதர்ஷியாவோ ஆக்கிடுறாரு. துனியாமே திரிகாலதர்ஷி கோய் மனுஷனே. ஆனால் உலகத்தில் முக்காலத்தையும் உணர்ந்த மனிதர்கள் யாரும் கிடையாது. ஜோ ரச்சிதா ரச்சனா கே அதிமத்திய அந்துக்கோ ஜான்தா ஹோ. அதே போல் படைப்பவர் மற்றும் படைப்பை தெரிந்த மனிதனும் கிடையாது. वो बेहद का सद्गुरु है. இவரோ எல்லையற்ற சத்குரு.
सबको साथ ले जाने वाला पंडा भी है. எல்லாரையும் கூடவே அழைத்து செல்லக்கூடிய பண்டாவாவும் இருக்கார். ஓ சபே ஜிஸ்மானி பண்டே ஏ ரூஹானி. உலகத்தில் இருக்காங்க, தீர்த்த யாத்திரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கெல்லாம் யார்? உலகாய பண்டா. பாபா ஆன்மீக பண்டா. गीत में भी सुना चारों दामों का जन्म जन्मंदर तक का திரும்ப படிக்கிறேன். गीत में भी सुना चारों दामों का जन्म जन्मांतर चक्कर लगाया. இன்னைக்கு பாடல்ல கூட கேட்டோம். என்ன பாடல்? சபையினில் ஒரு ஜோதி தோன்றியது. அந்த பாடல்ல இடையில ஒரு வரி வரும். என்ன வரி? 4 தாமங்களையும் ஜென்ம ஜென்மமா சுத்தி வந்திருக்கிறேன். ஒரு ஜென்மம் கிடையாது, பல ஜென்மம் 4 தாம யாத்திரை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். தீர்த்து கோய் கஹா சாரோ தரஃப் என்ன? தீர்த்த யாத்திரை ஸ்தலங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இருக்குது. 4 திசையில் இருக்குது. चारों तरफ के चक्कर लगाए फिर भी भगत लोग भगवान से मिल न सके. 4 பக்கமும் சுத்திட்டு வந்தாலும் பக்தர்களால் பகவானை சந்திக்க முடியலை. பகவான் ஆத்தே ஹி ஹே இஸ் சமய். பகவான் வர்றதே இந்த நேரத்தில் தான். உன்கோ பதீத் பாவன் கா ஜாத்தா ஹை. அவரைத்தான் பதீத்த பாவனன்னு சொல்லப்படுது. कलयुग को सत्युग बनाने हमारा बाबा भारत में आते हैं. கலியுகத்தை சத்தியுகமாக்கிறதுக்கு நம்முடைய பாபா பாரத தேசத்துக்கே வரார். भारतवासियों को फिर से हीरे जैसा स्वर्ग का मालिक बनाते हैं. பாரதவாசிகளை மீண்டும் வைரம் போல சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறார். பாரதவாசிகளை பாபா என்ன பண்ணுறாரு? வைரம் போல சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆக்குறார். ऐसे बाप को न जानने के कारण साधु संत आदि परमात्मा को सर्वव्यापी कह देते. இப்படிப்பட்ட தந்தையை அறிந்து கொள்ளாத காரணத்தினால சாது சந்நியாசிகள் பரமாத்மாவை சர்வவியாபி, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. தும் பச்சே கேத்தே ஹோ. ஆனால் குழந்தைங்க நாம் என்ன சொல்கிறோம்? बाप ने ब्रह्मा के मुख द्वारा हमको अपना बनाया है. பாபா பிரம்மாவுடைய கமல வாய் மூலமாக எங்களை தன்னுடைய குழந்தையாக்கி இருக்கிறார்னு சொல்கிறோம். சப் ஈஸ்வர் கே குடும் கே டேரே. பார்க்க போனால் எல்லாருமே ஈஸ்வரனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஈஸ்வரனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. தும்ஹோ சிவ வம்சி. ஆனால் நாமெல்லாம் யார்? அதில் சிவ வம்சி. ஃபிர் பன்தே ஹோ பிரம்மா குமார் குமாரி. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகிறோம்? பிரம்மா குமார் குமாரிகள். சிவ வம்சத்தை சேர்ந்தவங்களாயிடுறோம். அடுத்து பிரம்மாவுக்கு குமாரர்கள் குமாரிகளாயிடுறோம், குழந்தைங்களாயிடுறோம். இன்கோ கஹா ஜாத்தா ஹே அவினாஷி சந்தான். இதைத்தான் என்ன சொல்லப்படுதுன்னா அழிவற்ற வாரிசு. ஆத்மா பி அவினாஷி, பாப் பி அவினாஷி. ஆத்மாவுக்கும் அழிவு கிடையாது, பாபாவுக்கும் அழிவு கிடையாது. ஆத்மா ஏக் ஷரீர் சோடு தூசரா லேத்தியே. ஆத்மா ஒரு ஷரீரத்துலேருந்து இன்னொரு ஷரீரத்துக்கு போயிடுது. தேவி தேவதா जो सतो प्रधान थे वही सतो रजो तमे में आए हैं. பாபா சொல்கிறார், தேவி தேவதைகள் சத்தோ பிரதானமாக இருந்தாங்க. அவ்வளோ ஹையஸ்டாக இருந்தவங்க தான் என்ன ஆயிட்டாங்களா? அடுத்தடுத்து சத்தோ ரஜோ தமோ, தமோ பிரதானம். ஸோ இதை மட்டும் திருப்பி படிக்கிறேன். தேவி தேவதைகள் அப்படி இருந்த தேவதைகள் தான் என்ன ஆயிட்டாங்களா? சத்தோ ரஜோ தமோ, அடுத்து தமோ பிரதானம், இந்த நிலையில் வந்துட்டாங்க. विकारों की काद पड़ने से फिर तमो प्रधान बन जाते. विकारங்களுடைய கரை பிடிச்சனால தமோ பிரதான ஆயிட்டாங்க. காது படுத்தி है आत्मा में. கரை பிடிக்கிறதே ஆத்மால தான். ऐसा नहीं कि आत्मा निर्लेप है. அப்படி நினச்சிடாதீங்க, ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது. ஆத்மா ही पुण्यात्मा और पापात्मा बनती है. ஆத்மா தான் புண்ணிய ஆத்மா ஆகுது, ஆத்மா தான் பாவாத்மா ஆகுது. बोलो हम जो आपको सुनाते हैं वही सुनो.
மற்றவங்கள்ட்ட சொல்கிறப்ப சொல்லணும், நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறோமோ அதை கேளுங்க. ஹம்கோ ஒரு கிஸ்கா சுன்னா நெய்யே, நாங்கள் யார் சொல்கிறதையும் கேட்க வேண்டியதில்லை. பாப் கா ஃபர்மான் ஹே தும் கிசி கா நஹி சுனோ, பாபாவுடைய கட்டளை, நீங்கள் யார் கூறுவதையும் கேட்க வேண்டாம். யார் சொல்கிறதையும் கேட்காதீங்கன்றாரா பாபா? அப்போது வீட்டில், ஆஃபீஸில், இல்லை வேலை பார்க்குற இடத்துல நாங்கள் எங்கள் பாபா சொல்கிறது தான் கேட்போம், யார் சொல்கிறதையும் நாங்கள் கேட்க மாட்டோம். எங்கள் பாபா அப்படி சொல்லியிருக்கார். அப்படி அர்த்தம் பாபா இந்த இடத்துல யார் சொல்கிறதையும் கேட்காதீங்கன்னு எந்த விஷயத்த சொல்கிறாங்க? சாஸ்திரங்கள், மற்ற கருத்துக்கள், தத்துவ ஞானம், உலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம கேட்க வேணான்னு சொல்கிறார் பாபா. இவங்க அதை சொன்னாங்க, அவங்க இதை சொன்னாங்க, அதில் அப்படி எழுதப்பட்டிருக்கு, இதில் இப்படி எழுதப்பட்டிருக்கு, இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கேட்கணும்னு இல்லை. ஞானம் என்பது ஒரு ஞான கடல்கிட்டேருந்து நாம் அடையிறோம், அதை அடைஞ்சா போதும். இந்த ஆன்மீக ஞானத்துக்காக வேற எங்கேயும் போய் நம்ம தேடணும், வேற யார் சொல்கிறதையும் நம்ம கேட்கணுன்றது கிடையாது. அதைத்தான் பாபா சொல்கிறார். तुम जो बोलेंगे शास्त्रों की ही बात लेंगे. அவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். ஓ தோ ஜென்ம ஜென்மாந்தரம் சுன்தே ஹி ஆயே தக்கே காத்தே ஹி ஆயே. நாங்களும் ஜென்ம ஜென்மமாக இந்த சாஸ்திரத்தை கேட்டுட்டு தான் வந்திருக்கிறோம், கீழே இறங்கிட்டே தான் இருந்தோம். பேஹத் கா பாப் தோ ஏக் ஹி ஹே, ஆனால் எல்லையற்ற தந்தையோ ஒரே ஒருவர் தான். हम ऐसे बाप की सुनेंगे व तुम्हारी सुनेंगे. அப்போ இப்படிப்பட்ட தந்தை சொல்கிறத கேட்போமா, நீங்கள் சொல்கிறத கேட்போமா அப்படின்னு கேளுங்க. ஹம் ஆப்கோ சுனானே வாலே ஹே ந கி சுன்னை வாலே. அடுத்து இதையும் சொல்லுங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்கிறவங்க, நீங்கள் சொல்கிறத கேட்குறவங்க இல்லை. समझाना है प्रजापिता ब्रह्मा के इतने ब्रह्मा कुमार कुमारियाँ है तो ज़रूर भाई बहन ठहरे. அடுத்து எந்த விஷயத்தை புரிய வைக்கணும்? பிரஜாபிதா பிரம்மாவுக்கு இவ்வளோ குமாரர்கள் குமாரிகள்னா ஒருவருக்கொருவர் சகோதரன் சகோதரிகள். தாதே கா வர்ஷா மில்தா ஹே பிரம்மா துவாரா. தாத்தாவோட சொத்து பிரம்மா மூலமாக கிடைக்கிது. தாதே கா வர்ஷா பாப் பிகர் கேசே மிலேகா. தாத்தா சொத்து அப்பா இல்லாமல் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? பாப் கேத்தே ஹம் தோ சீதே தாதா சே ஹி லேங்கே. சில பேர் சொல்கிறாங்களாம், என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நேரடியாக தாத்தாட்ட இருந்தே சொத்தை வாங்கிக்கிறோம், அப்பாலாம் வேணாம். பரந்து மிலேகா கேசே, எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? பிரம்மா குமார் குமாரி जब तक न बने तब तक दादे से वर्षा कैसे मिलेगा. பிரம்மா குமார் குமாரி ஆகாத வரைக்கும் தாத்தாட்டிருந்து எப்படி சொத்து உங்களுக்கு கிடைக்கும்? போத்திர ஒரு போத்ரியா தோனோக்கோ ஹக்கு மில்னாய். இங்கே ஆணோ பெண்ணோ, பேர குழந்தையோ பேத்தியோ, எல்லாருக்கும் ஆஸ்திக்கான உரிமை இருக்குது. பாப் பிகர் ஃபிர் தாதா காசே ஆயேகா. அப்பாவே இல்லைன்னா தாத்தா எங்கேருந்து வருவார்? பேலே பேலே பாப்கா பரிச்சை. ஆகையால் முதல்ல பாபாவோட அறிமுகத்தை கொடுக்கணும். ஓ கீதா கா பகவான் பேஹத் கா சச்சா பாப் பேஹத் கி ஷிக்யா தேனே வாலா ஹே. கீதையினுடைய பகவான் எல்லையற்ற உண்மையான தந்தை, எல்லையற்ற கல்வியையும் கற்றுக் கொடுப்பவர். பாப் बूढ़ी माताओं के लिए बहुत सहज करके समझाते. பாபா வயதான தாய்மார்களுக்கு கூட ரொம்ப சகஜமாக இந்த ஞானத்தை புரிய வைக்கிறார். ஏஹே சங்கம், இதுதான் சங்கமம். ஜப்கி பாப் பேட் பதீத்தோங்கோ பாவன் பனாத்தே ஹி. இந்த சங்கமத்தில் அமர்ந்து தான் பாபா பதீத்தமானவங்களை என்ன பண்ணுறாரு? பாவனமாக்குறார். இன்கோ கும்பி பாக் நரக் கா ஜாத்தா ஹை. இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது? கும்பிப்பாக நரகம். கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா, கும்பிப்பாக நரகம். ஏ சாரி துனியா விஷ வைதரணி நதி. இந்த முழு உலகமும் விஷ வைதரணி நதியாக இருக்கிறது. பாக்கி கோயி பானி கி நதி நெய்யே. இன்கோ விஷ சாகர் பி கேத்தே. மற்றபடி தண்ணி ஓடுற மாதிரி அந்த மாதிரி நதியெல்லாம் கிடையாது. உலகத்தில் வந்து தண்ணி ஓடுற நதி இருக்குது. வைதரணி நதினா ஏதோ ஸ்பெஷலாக ஓடும் அப்படி கிடையாது. உலகத்தில் என்ன தான் இருக்குது? தண்ணி ஓடுற நதி தான் இருக்குது. ஆனால் விஷ வைதரணி நதிங்கிறது தண்ணி ஓடுற நதி கிடையாது. இன்கோ
விஷ சாகர் பி கேத்தே. அடுத்து இதை நதிகள்னு மட்டும் சொல்ல முடியாது, விஷக்கடல்னு சொல்லணும். परमपिता परमात्मा है ज्ञान का सागर. परमपिता परमात्मा है ज्ञान का सागर और रावण है विष सागर. परमपिता परमात्मा ஞான கடல் மற்றும் ராவணன் யாரு? விஷக்கடல். उनसे विकारों की नदियां बहती है. அவர்கிட்ட இருந்து தான் விகாரம் என்ற நதிகள் வெளிவருகிறது. इस समय जो आसुरी संप्रदाय है वो विष सागर में गोता खा रहे हैं. அதுலேயும் இந்த நேரம் அசுர குலத்தை சேர்ந்தவங்க பாபா சொல்கிறார் விஷக்கடலில் மூழ்கி தத்தளிச்சிட்டு இருக்காங்க. துக்குஹி துக்குஹே, எல்லாருக்கும் எப்படி இருக்கா? துக்கமே துக்கம்தான் இருக்குது. इन बातों को भी कोटों में कोई ही समझेंगे. ஆனால் இதெல்லாம் சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்குவாங்களா? நாங்களாம் நல்லா தான் இருக்கிறோம், நாங்களாம் சொர்க்கத்தில் தான் இருக்கோன்றாங்களாம். பாபா சொல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் கோடியில் ஒரு சிலர் தான் புரிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். எல்லாரும் இதை என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. कई तो बहुत अच्छे बनकर भी फिर आश्चर्यवंत बाहती हो जाते. சில பேர் நல்ல குழந்தையாக தான் இருக்காங்களாம், கொஞ்ச நாள் ஆன உடனே ஆச்சரியப்படுற அளவுக்கு மாறிடுறாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே பாபா கையை விட்டே போயிடுறாங்களாம். कहते भी हम स्वर्ग के मालिक बन रहे हैं फिर बागंती हो जाते. ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவாங்களாம்? நாங்களும் சொர்க்கத்துக்கு வரணும், எஜமானன் ஆகணும், மாலிக் ஆகணும்லாம் சொல்லுவாங்களாம். ஆனால் பாதியில் ஓடிடுறாங்க. युद्ध के मैदान में कोई सबकी जीत नहीं होती है. பாவஸ்வர யுத்த களத்தில் அனைவருக்கும் வெற்றிங்கிறது கிடையாது. ஒருத்தர் வெற்றி அடைஞ்சா இன்னொருத்தர் தோல்வி அடைஞ்சு தான் தீரணும். दोनों तरफ से कोई मरेंगे कोई जीतेंगे. ரெண்டு பக்கம் யுத்தம் என்றாலே ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிறது. இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கத்துலையுமே யுத்தம் ஏற்படும். எல்லா பக்கமே என்ன ஆகும்? யுத்தம்னு வந்துட்டா மரணம் ஏற்படுது. कोई जीतेंगे, கொஞ்சம் பேர் தப்பிச்சிடுறாங்க. हाँ पहलवान होते हैं तो जास्ती को मारेंगे. இதில் யார் பலசாலியோ அவங்க அநேக பேரை வதைச்சிடுவாங்க. கம்ஜோர் ஜோ ஹோத்தே ஹே ஓ ஜாஸ்தி மர்த்தே ஹே. ஆனால் இந்த பலகீனமாக இருக்கிறவங்க யுத்தத்துக்கு போனால் என்ன ஆகுறாங்க? அதிக எண்ணிக்கையில் உயிர் தான் பிரியுது. यहाँ भी जो कमजोर है वो जट मर पड़ते हैं. அது போல தான் இங்கே யார் பலகீனமாக இருக்காங்களோ அவங்க டக்குன்னு இறந்து போயிடுறாங்க. யஹா துமாரி ஹைஹி ராவன் சே லடாய். பாபா சொல்கிறார் இங்கே உங்களுக்கு நடந்துட்டுருக்கிறது ராவணனோடு யுத்தம். என்ன நடக்குது? ராவணனோடு உங்களுக்கு யுத்தம் நடக்குது. கம்ஜோர் ஜோ ஹோத்தே ஹே ஓ ஜாஸ்தி மர்த்தே ஹே. அடுத்து பாருங்கள், யார் ரொம்ப பலகீனமாக இருக்காங்களோ அவங்க அதிகம் சாக வேண்டி இருக்கும். அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கோ அதிகமாக செத்து செத்து பழைச்சோன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகமான பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி யஹாம்பி ஜோ கம்சோர் ஹே ஜட் மறுப்படுத்தே. எப்படி அந்த யுத்த களத்துக்கு போகிறதுல பலகீனமாக இருக்காங்கன்னா யுத்த களத்தில் என்ன ஆயிடுறாங்களா? அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுபோல் பாபா சொல்கிறார் இங்கேயும் கூட அப்படி தான். யார் மனதளவில் பலகீனமாக இருக்காங்க அவங்களே என்ன ஆயிடுவாங்க? பாதிக்கப்படுவார்கள். யஹா துமாரி ஹே ராவன் கி ராவன் சே லடாய். இங்கு உங்களுக்கு நடப்பதோ ராவணனோடு யுத்தம். நமக்கு என்ன நடந்துட்டு இருக்குது? இங்கே ராவணனோடு யுத்தம் புரிஞ்சிட்ருக்குறோம். काम से हराया तो बहुत बड़ी चोट लग पड़ती है. காம விகாரத்திட்ட தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா பெரிய காயமாய் போயிடும். பாக்ஸிங் ஹோத்தி ஏன்னா குத்துச்சண்டை தெரியும்லன்றார் பாபா. कोई तो बेहोश हो जाते हैं फिर आवाज करते. சில பேர் குத்துச்சண்டை போட்டியில் இடையில மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்களாம். அதுக்கப்புறம் முடங்கிட்டே இருக்காங்களாம், மெது மெதுவாக சத்தம் வருதான். कोई फिर खड़े हो जाते. சில பேர் கீழே விழுந்துடுறாங்களாம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுறாங்களாம்? சுதாரிச்சுட்டு அவங்களே எழுந்திரிச்சுக்கிறாங்களாம். यहाँ भी काम की चोट खाई तो बड़ा जोर से
धक्का आ जाता है. அதே போலதான் பாபா சொல்ல இங்கேயும் காமம் என்ற விகாரத்திட்ட அடி வாங்கினவங்க, காமம் என்ற விகாரத்திட்ட அடி வாங்கினவங்க ஜோரா என்ன ஆயிடுவாங்க, ஏமாந்துருவாங்க. விகாரத்திட்ட வசமானவங்க என்ன ஆயிடுவாங்க, ஏமாந்துருவாங்க. काला मुख हो गया, क्रोध पर इतना नहीं कहेंगे कि जितना काम पर है. முகத்தை கருப்பாக்கிக்கிறது. சில பேர் அவ்வளோ கோவப்படுறாங்க, ஆனா கோபத்தை விடுறது கூட முயற்சி பண்றாங்க, ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, விகாரத்தை விட முடியல. काम विकार से ही पतित बनते हैं. காம விகாரத்தினால தான் பதீத்தமாயிட்டே போகிறோம். नानक ने भी कहा अपना पाठ मिला हुआ है, एक न मिले दूसरे से. पांडव है ना, பாபா சொல்றார். நானக்கு கூட என்ன சொன்னாரா, குருநானக் கூட என்ன சொன்னாரா மக்களை பார்த்து, உங்களுடைய வஸ்திரத்தை நல்லா துவைச்சு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே பகவானே நம்முடைய வஸ்திரத்தை துவைக்கிறக்கா வந்திருக்கார். அதாவது இந்த பழைய சரீரத்தை ரிப்பேர் பண்ண வந்திருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கான பாட்டு கிடைச்சிருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கான பாட்டு கிடைச்சிருக்குது. ये फिर 5000 वर्ष बाद हूबहू रिपीट होता है. இது என்னாகும், 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அப்படியே சுழற்சி அடைகிறது. ये अनादि ड्रामा, இது அனாதியான நாடகம். செகண்ட் பை செகண்ட் பாட்டு பஜ்தா ஜாத்தா है. வினாடிக்கு வினாடி நடிப்பு நடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஃபிர் ரிப்பீட் होता है, அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கஹா சத்யுக் கஹா கலியுக், சத்யுகம் எங்க கலியுக எக, சுற்றி சுற்றி தானே வரணும். ये भी अनादि ड्रामा है, செகண்ட் பை செகண்ட் பாட் பஜ்தா ஜாத்தா है. இது அழிவற்ற நாடகம். வினாடிக்கு வினாடி நாடகத்தில் பதிவுகள் என்பது நடந்துட்டே தான் இருக்குது. वहाँ क्या होता है, यहाँ क्या होता है, ये तुम बच्चों को अब रोशनी मिली है. அங்கே என்ன இருக்கும், இந்த உலகம் எப்படி இருக்கு, இதை பற்றிய தெளிவு உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு. बाप तुम्हारे विकारों का दान लेते हैं, फिर उनके बदले में देखो तुम क्या देते हो. பாபா சொல்றார், என்கிட்ட பலி கொடுங்க, தானம் கொடுங்கன்ற. நாம் எதை கொடுக்குறோமா, விகாரங்களை தான் கொடுக்குறோம். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன வாங்கிட்டு போகிறோம் நினைவு இருக்கா. பாபாட்ட கொடுக்குறதெல்லாம் விகாரம், கெட்டதான் கொடுக்குறோம். ஆனால் பாபாட்டேருந்து என்ன வாங்கிட்டு போகிறோம், நிறைய வாங்கிட்டு போகிறோம், கணக்கே கிடையாது. அவ்வளோ கொடுக்குறாரு நமக்கு. बाप को कहा भी जाता है रत्नागर सौदागर. பாபா தான் என்ன சொல்லப்படுது, ரத்ன வியாபாரி, வியாபாரின்னு சொல்லப்படுது. பாப் கபி பாட் ஹே, பாபாவுக்கும் பாட் இருக்குது. ஆத்மா கித்னி சோட்டி ஹே, உஸ்மே கித்னி தாக்கத் ஹே. ஆத்மா எவ்வளோ சின்னஞ்சிறியது, ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ சக்தி இருக்குது. கித்னா கியான் ஹே, அந்த இத்தனூண்டு ஆத்மாக்குள்ள சக்தி இருக்குது, ஞானம் இருக்குது. கியான் தேனேக்கி ட்ராமா பேபி நூந்து ஹே அவினாஷி. இந்த பாபா ஞானம் கொடுக்கறது கூட ட்ராமாவில் அழிவற்ற ஒரு நடிப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பாட்டை என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி நடிக்கணும். பாப் கபி பாட்டை, பாபாவுக்கும் பாட்டு இருக்குது. ஆத்மா கித்னி சோட்டியே, உஸ்மே கித்னி தாக்கத்தே, கித்தனா கியானே. ஆத்மா எவ்வளோ சின்ன புள்ளி, ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ ஆற்றல்கள் இருக்குது, எவ்வளோ அறிவு இருக்குது. ये ज्ञान देने की भी ड्रामा में नूद है अविनाशी. இந்த ஞானம் கொடுப்பது கூட இந்த 84 ஜென்மத்தில் இதுதான் முதன்மையான பாற்று. ஞானம் கொடுக்குற பாற்று நடிப்பு தான் முதன்மையானது. ஆத்மா கித்னி சோட்டிய, உஸ்மே கித்னி தாக்கத்தே. ஆத்மா எவ்வளோ சின்னஞ்சிறியது, ஆனால் ஆத்மாக்குள்ள எவ்வளோ வலிமை நிறைஞ்சிருக்குது. கித்னா கியானே, வலிமை மட்டுமா இருக்குது, ஆத்மாக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோ ஞானம் இருக்குது.
फिर कल्प बात यही ज्ञान देंगे. பிறகு கல்பத்துக்கு அப்புறம் தான் இந்த ஞானம் பாபா வந்து கொடுப்பாரு. ये ड्रामा का विनाश होने वाला नहीं है. பாபா சொல்ல இந்த நாடகம் ஒருபோதும் அழிய போறதில்லை. तो पहले पहले बाप का परिचय देना है. ஆகையால் முதல்ல என்ன பண்ணணும், பாபாவோட அறிமுகத்தை கொடுக்கணும். அறிமுகம் கொடுக்குறோமா எல்லாருக்கும்? பாபாவோட அறிமுகம் वंडर है ना, आत्मा में 84 जन्मों का पार्ट है. இது எவ்வளோ அதிசயம். ஆத்மாக்குள்ள 84 ஜென்மங்களுடைய நடிப்பு இருக்குது. இஸ் छोटी सी बिंदी में निराकार पार्ट कितना भरा हुआ है. இவ்வளோ ஒரு சின்ன புள்ளி, அதுக்குள்ள நிராகாரமான பாட் எவ்வளோ நிரப்பப்பட்டிருக்கு. ये बड़ी गुह्य बातें. இதெல்லாம் ஆழமான விஷயங்கள். तो पहले पहले बाप का परिचय देना है. वह रूप भी है और बसंत भी है. முதல்ல பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. அவர் ஞானியாகவும் இருக்காரு, யோகியாகவும் இருக்கார். निराकार आत्मा जरूर मुख से ज्ञान सुनाएगी, कानों से आत्मा सुनेगी. பாபா நிராகாரம், அவர் ஞானம் சொல்லணும்னா ஒரு வாய் மூலமாக சொல்லுவார். நாமெல்லாம் ஆத்மாக்கள், கேட்கணுன்னா நமக்கு என்ன வேணும், ஒரு காது வேணும். नहीं तो ज्ञान सागर कैसे ज्ञान गंगाए उससे तुम ज्ञान गंगाए बनती हो. பாபா சொல்லார், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது? பாபா யார்? ஞானக்கடல். நாமெல்லாம் யார்? ஞான கங்கைகள். विष्णु व शंकर तो ज्ञान दे न सके. விஷ்ணுவோ சங்கரரோ ஞானம் கொடுக்க முடியாது. ज्ञान सागर कहा ही जाता है एक निराकार को. ஞான கடல்னு ஒரு நிராகாரமானவரை தான் சொல்லப்படுது. உன்சே தும் ज्ञान गंगाए बनती हो. அவற்றிலிருந்து தான் நீங்கள் ஞான கங்கைகள் தோன்றுகிறீர்கள். சாகர் தோ ஏக் है ना. கடல் என்பது எப்போவுமே ஒன்று தான். बाप ही ड्रामा के आदिमती अंत की नॉलेज देते हैं. பாபா தான் ட்ராமாவோட ஆதிமத்தி அந்திம ஞானத்தை கொடுக்குறாரு. சத்யுகுமே சூரியவம்சி ராஜாயந்தி 8 பாட்ஷாய் சலி. பாபா ஹிஸ்ட்ரி சொல்கிற, இன்னைக்கு சொன்னார் இல்லையா பாபா, நான் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சொல்லி கொடுக்குறேன். பாபா சொல்கிறாங்க, சத்யுகத்தில் சூரிய வம்ச ராஜாக்கள் இருந்தாங்க. 8 ராஜ்யம் நடைபெற்றது. ஃபிர் வகி சூரியவன்ஷி சந்திரவன்ஷி பன்தே. பிறகு அதே சூரிய வம்சத்தை சேர்ந்தவங்க தான் என்ன ஆயிட்டாங்க, சந்திர வம்சத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஏ ज्ञान तुम ब्राह्मणों में ही है. இந்த ஞானம் பிராமணர்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. தும் ஹோ முக்கு வம்சாவளி பிராமன். அதில் நீங்கள்லாம் யார்? வாய் வம்ச பிராமணர்கள். பாப் சப்கா ஏகே. பாபா அனைவருக்கும் ஒருத்தர் தான். ஓ பிராமன் ஹே குக்கு வம்சாவளி, தும் ஹோ முக்கு வம்சாவளி. உலகத்தில் இருக்க பிராமணர்கள் வயிற்றின் மூலமாக பெறப்படுத்தவங்க, நீங்கள் வாய் மூலமாக பெறப்படுத்தவங்க. ஓ ஜிஸ்மானி யாத்ராக்கர் ஃபிர் கர் லவுட் ஜாத்தே. அந்த பிராமணர்கள் யாத்திரை போகிறாங்க, யாத்திரை முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹமாரி ஏக்கி யாத்திரை, ஆனால் நமக்கு ஒரே ஒரு யாத்திரை தான். ஏக்கி பார் அமர்லோக் கி யாத்திரா கர்த்தே ஃபிர் லவுட் கர் இஸ் மிருத்யு லோக் மே ஆனா नहीं है. ஒரே ஒரு முறை அமரலோக யாத்திரைக்கு போகிறோம், அதுக்கப்புறமா திரும்பி இங்கே வர்றதே கிடையாது. இந்த மரண உலகத்துக்கு நம்ம வர்றதில்லை. அமர்லோக் ஸ்வர்குக்கோ காஜத்தாய். அமரலோகம்னு சொர்க்கத்தை சொல்லப்படுது. வஹா கோய் யாத்திரா ஹோத்தி நெய், வஹா பக்தி பி நெய். பாபா சொல்கிற, அங்கே போனதுக்கப்புறம் யாத்திரையே கிடையாது, அங்கே பக்தியும் கிடையாது. ஏஹே பிரம்மா கி ராத் ஜிஸ்மே பக்தி கே தக்கே ஹே. இதுதான் பிரம்மாவோட இரவு, இங்கே தான் பக்தியினுடைய நெருக்கடிகள் இருக்கிறது. चारों तरफ फेरे लगाए परंतु हरदम दूर रहे. நாலா பக்கமும் சுற்றி சுற்றி வந்தோம், ஆனால் உங்களிடமிருந்து விலகியே இருந்தோம். பக்தியில் இதை சொல்லியிருக்காங்க. ஸ்வர்குக்கா மாலிக் பனானே வாலா பாப் நே மிலா. அதாவது எங்கே தான் பக்தியில் போய் நம்ம சுற்றிட்டு வந்தாலும் சொர்க்கத்தினுடைய தந்தை, சொர்க்கத்துக்கு எஜமானன் ஆக்கக்கூடியவரை நான் சந்திக்கலை. தும் புகார்த்தே ஹோ ஹே பதீத் பாவன் ஆவோ அக்கர் பாவன் பனாவ். பாபா சொல்ல, நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்க, பதீத்த பாவனனே வாங்க, எங்களை வந்து தூய்மையாக்குங்கன்னு சொன்னீங்க. ஃபிர் தும் கங்கா ஸ்நான் கர்னே கியோ ஜாத்தே ஹோ. பாபா கேட்குற,
பதீத்த பாவனனே வாங்க, என்னை தூய்மையாக்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு கங்கையில் போய் ஏன் குளிக்க போறீங்கன்னு கேட்குறார் பாபா. ஓ துமே பாவன் கேசே பனாய், அது எப்படி உங்களை தூய்மையாக்கும்? அகர் கங்கா சே பாவன் ஹோ சக்தே தோ பதீத் பாவன் கோ கியோं புலாத்தி? கங்கை மூலமாக நீங்கள் புனிதம் அடையலாம் அப்படின்னா பிறகு ஏன் பதீத்த பாவனனை நீங்கள் கூப்பிடணும்? கித்தனோ லாக்கோ ஆத்மி ஜாத்தே கங்கா ஸ்நான் கர்னே, எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் கங்கையில் ஸ்நானம் பண்ண போகிறாங்க. பதீத் பாவன் சர்வகா சத்கதி தாத்தா ஏக் ஹே. ஆனால் பதீத்த பாவனன் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரு பாபா மட்டும்தான். பாக்கி ஹே பக்தி கே தக்கே, மற்றதெல்லாம் பக்தியினுடைய நெருக்கடிகள். तो युक्ति से प्रश्न पूछना चाहिए, तो समझेंगे तो बड़े कायदे से पूछते. அப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் யுக்தியாக கேள்வியாக கேட்கணும். அப்போ தான் அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்களா, இவங்க சரியாக தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். जबकि एक पतित पावन को बुलाते तो फिर अनेकों के पास धक्के क्यों आते हैं? அடுத்து நீங்கள் கேளுங்கன்றார் பாபா. என்ன கேட்கணுமா? ஒரு பதீத்த பாவனரே வாருங்கள்னு ஒருத்தர் தானே கூப்பிடுறீங்க, பகவான் ஒருத்தர் தானே சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் இத்தனை பேர்கிட்ட போயிட்டு வரீங்கன்னு கேளுங்கன்றார் பாபா. बाप कहते हैं मैं आता ही हूँ तुमको पावन बनाकर स्वर्ग का मालिक बनाने. பாபா சொல்கிறார், நான் வந்திருக்கிறதே உங்களை பாவனமாக்கி சொர்க்கத்துக்கு எஜமானனாக்க. तो अंदर में बड़ी खुशी होनी चाहिए. அப்போ உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப குஷி இருக்கணும். பாபா ஹம்கோ பாவன் பனாக்கர் சொர்க்கு கா வர்ஷா தேரே, பாபா நம்மளை தூய்மையாக்கி சொர்க்க ஆஸ்தி கொடுக்குறார். லக்ஷ்மி நாராயண் பரோபர் சொர்க்கக்கே மாலிக் தே, லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்திற்கு எஜமானர்கள். உனக்கோ பாபா சே வர்ஷா மிலாத்தா, அவங்களுக்கு பாபாட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைச்சது. तुम ये भी पूछ सकते हो कि ये जो लक्ष्मी नारायण स्वर्ग के मालिक थे तो ज़रूर उनकी प्रजा भी होगी. நீங்கள் இதை கூட கேள்வியாக கேளுங்க. லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்துக்கு எஜமானனாக இருந்தாங்கன்னு பக்தியில் சொல்கிறீங்க, அப்போ அவங்க பிரஜைகளும் அங்கே தானே இருந்திருப்பாங்க. சத்யுக ஆதிமே தோ தாகி உனோக்கா ராஜ்யம், சத்யுகத்தினுடைய ஆரம்பத்தில் இவர்களுடைய ராஜ்யம்தான் இருந்தது. அபி தோ சங்கம் பர் பேட்டேவ், இப்போ சங்கம் யுகத்துக்கு வந்துட்டீங்க. யஹா தோ பிரஜா கா பிரஜா பர் ராஜ்ய ஹே, இங்கே மக்களே மக்கள் மீது ஆட்சி செலுத்தும் முறை. विनाश भी सामने कड़ा है. बाबा सारा विनाश होंगे எதிரிலே இருக்கு. கலப் கலப்கே சங்கம் யுகே பாப் ஆத்தே ஹே, கல்ப கல்பத்தோட சங்கமத்தில் தான் பாபா வரார். பாப் ஹி ஆக்கர் சஹேஜ் ராஜயோக் சிக்லாத்தே ஹே, பாபா வந்து தான் சகஜ ராஜ யோகத்தை கற்றுக் கொடுக்குறார். तुम जीवन मुक्ति पाते हो, बाकी सब मुक्ति में जाएंगे. நீங்கள் ஜீவன் முக்திக்கு போயிடுவீங்க, மற்றவங்கெல்லாம் முக்தியோடு நின்றுடுறாங்க. பாரத் சுக்குதாம் தானா, பாரதம் சுகதாமமாக இருந்ததல்லவா, அபுத்தோ துக்கதாமே, இப்போ என்ன ஆயிடுச்சு, பாரதம் துக்கமான உலகம் ஆயிடுச்சு. தேவி தேவதா தரம் தோ ஹே நெய், தேவி தேவதா தர்மமே இங்கே கிடையாது. ஃபிர் ஸ்தாபனா ஹோனியே, ஆனால் மீண்டும் என்ன ஆகணும், ஸ்தாபனா ஆகணும். ஏற்கனவே இருந்தது, இப்போ இல்லை, திரும்ப என்ன ஆகணும், ஸ்தாபனை ஆகணும். தும் பச்சே ராஜ்யோக்கி ஷிக்யாலே ராஜ்ய பாக்ய லேரையோ, பாபா சொல்கிறார், குழந்தைங்களாகிய நீங்கள் ராஜ யோக கல்வியின் மூலமாக ராஜ்ய பாக்கியத்தை அடைஞ்சிட்ருக்கீங்க. பேரே பாருங்க, ராஜ யோகம். எதுக்காக? ராஜ்யத்தை அடைவதற்கான யோகம். அந்த ராஜ யோகத்தை தான் என்ன பண்ணுறாரு பாபா கற்றுக் கொடுக்குறார். அதனால தான் உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, யாருக்காவது எதிர்பாராத விதமாக ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்குது, இல்லை நிறைய கிடைச்சிதுன்னா அவனுக்கு என்னப்பா ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ராஜ யோகம் என்ன? பாபா ராஜா ஆகிறதுக்காக, அதுவும் என்ன ராஜா, மகாராஜா, ராஜாவுக்கெல்லாம் ராஜா, மகாராஜா ஆகிறதுக்காக பாபா என்ன பண்ணுறாரு, ராஜ யோகத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். காண்டோ சே ஃபூல் பண்ணுறேன், பாபா சொல்கிற இந்த யோகா மூலமாக தான் நீங்கள் முள்ளுலேருந்து மலராயிட்டே இருக்கீங்க. யாத்தோ சப் காண்டே, இங்கே இருக்கவங்க எல்லாரும் முள்ளு தான். ஏக் தோக்கோ காண்டா லகாத்தே, அர்த்தாத் காம் கட்டாரி சலாத்தே ரேத்தே. பாபா சொல்கிறார், ஒருத்தர் முள்ளாக குத்துறாங்க, அதாவது காமம் என்ற விகாரத்தை ஒருத்தர் மீது ஒருத்தர் பிரயோகிக்கிறாங்க. பாபா ஃபூல் பனாத்தே ஹே, ஆனால் பாபா இப்போ நம்மளெல்லாம் மலராக்கிட்டே இருக்காரு. தோ காண்டா லகானா சோடு தேனா ஹே,
அப்போ முள்ளா குத்துறதெல்லாம் என்ன பண்ணிடணும், நாம் இனிமே விட்டுடணும். ஹிம்மத் ரக்னிய, ஆனால் முள்ளை விடணும்னா தைரியம் வேணும். ஹிம்மத் வாலே பி கடே ஹோ ஜாத்தி. தைரியம் இருக்கவங்களால தான் என்ன பண்ண முடியுது, துணிஞ்சு நிற்க முடியுது. பாபா தேக்தே ஹே இன்கி ஹிம்மத் அச்சி ஹே கபி கிரேங்கே நீ. பாபா பார்க்குறாரா, இந்த குழந்தையோட தைரியம் நல்லா இருக்கு, இந்த குழந்தை ஒருபோதும் கீழே விழாது. तो ऐसे हिम्मत वाले को शरण भी दे देती हैं. அப்படிப்பட்ட தைரியசாலி குழந்தைங்களுக்கு பாபா அடைக்கலம் கொடுக்கிறாரு. परंतु ऐसा नहीं कि फिर पति व बच्चे आदि आकर याद पड़े. ஆனால் அவங்க அப்படியும் இருந்துடக்கூடாது. பாபா சரணாகதி கொடுக்குறார். இங்கே வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய வீட்டில் இருக்கிற கணவனையோ குழந்தைங்களையோ இங்கே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஷுருமே பட்டி தீ. பாபா சொன்ன ஆரம்பத்தில் பாபா சூளையை தயார் பண்ண வேண்டி இருந்தது. பட்டி மே பி சப் ஈன்டே தோ பக்தி நெய்யே. என்னதான் அந்த செங்கலெல்லாம் சூளைக்குள்ளே வச்சாலும் எல்லா செங்கலும் வேகாது. யஹாம் பி ऐसे ही நம்பர்வார் புருஷாரத் அனுசார் பக்கு கர் தயார் ஹோத்தே ஹே. அதே போல தான் இங்கேயுன்றார் பாபா. பாபா பட்டி என்ற நெருப்பை உருவாக்குனார், சூளையை உருவாக்குனார். இங்கும் கூட நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம்தான் வெந்து தயாரானாங்க, அதாவது பக்குவமாகி தயாரானார்கள். பாப் कहते हैं इस ज्ञान यज्ञ में अनेक प्रकार के विघ्न पड़ते ही रहेंगे, कल पहले मौफिक. பாபா சொல்கிறார், இந்த ஞான யஜ்யத்தில் அநேக விதமான தடைகள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஞான யஜ்யத்தில் என்ன வந்துட்டே தான் இருக்கும். பாபா 1-2 சொல்லலை, என்ன சொல்லிட்டார் இன்னைக்கு, அநேக விதமான தடை வந்துட்டு தான் இருக்கும். எப்படி வரும்? பாபா சொல்ல, கல்பத்துக்கு முன்னாடி வந்தது போல் வந்துட்டே தான் இருக்கும். கொய் கொய் ந ஃபர்மான் பர்தார் பச்சே பி. சில குழந்தைங்க எப்படி இருக்கான், சொன்ன பேச்சே கேட்காத குழந்தையா இருக்கான். ஜோ பாபா கா கேனா கபி மானேங்கே நீ. பாபா சொல்கிறத எப்போவுமே கேட்காதான் அந்த குழந்தை. எப்போவாது கேட்காம இருக்கிறது வேற. பாபா என்ன சொல்கிறாரு, நான் ஃபர்மான் பர்தார்ன்ட்டார். கீழ்ப்படிதல் இல்லாத குழந்தைங்களாம் பாபா சொல்கிற எதையும் கேட்கறதில்ல. ரூட் படைங்க, அடிக்கடி கோச்சுக்குவாங்களாம் அந்த குழந்தைங்க. கோயா அப்படி தக்குதீர் சே ரூட்டே. நீங்கள் பாபாட்ட கோச்சுக்கலை, உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்களே என்ன ஆயிட்டீங்க, கோச்சிட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். फिर ऊंच तकदीर बनती ही नहीं है. பிறகு உயர்ந்த அதிர்ஷ்டம் உருவாகவே முடியாது. தேக அபிமான் கே காரண் அப்படி மத் பர் சல்னே லக் படுத்தே ஹே. தேக அபிமானத்தின் காரணத்தினால தன் மன வழியில் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கதம் கதம் ஸ்ரீமத் பர் சல்னா சாயே. அடி அடியிலையும் ஸ்ரீமத் படி தான் நடக்கணும். ஸ்ரீமத் தேத்தே ஹே பிரம்மா துவாரா. சரி, அந்த ஸ்ரீமத்தை பாபா எப்படி கொடுக்குறாரு? பிரம்மா மூலமாக தான் கொடுக்குறார். ऐसा तोड़े ही की प्रेरणा द्वारा किसको मत देंगे. பாபா சொல்கிறார், நான் பிரேரணை மூலமாலாம் யாருக்கும் ஸ்ரீமத்தை கொடுக்கறதில்ல. எனக்கு பாபா யோகாவில் அந்த ஸ்ரீமத்தை கொடுத்தாரு, எனக்கு பாபா நேரடியாக டச் பண்ணி ஸ்ரீமத்தை கொடுத்தாரு. பாபா சொல்கிறார், நான் அப்படி பிரேரணை மூலமாலாம் என்ன பண்ணுறது கிடையாது, ஸ்ரீமத் கொடுக்கறது கிடையாது. அகர் ऐसा होता तो, ஒருவேளை அப்படி கொடுக்கறதா இருந்தா, பாபாவே சொல்கிறார். யார் சொல்கிறா? ஸ்வயம் பகவான் சொல்கிறார். நான் பிரேரணை மூலமாக ஸ்ரீமத் கொடுக்கறதா இருந்தா, तो फिर इनमें आकर इतने बच्चे पैदा करने की दरकार ही क्या. இவரோட சரீரத்துக்குள்ளே இவர் மூலமாக இத்தனை குழந்தைங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? பிரேரணை மூலமாகவே ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு போயிடலாம்லன்றார் பாபா. अच्छे अच्छे पुराने बच्चे समझते हैं हम तो शिव बाबा से सीधा ही लेंगे. நல்ல நல்ல பழைய குழந்தைங்க கூட அப்படி நினைக்கிறாங்களாம், நாங்கள் சிவபாபாட்ட நேரடியாக கேட்டுக்கிறோம். தேக அபிமான் போத்தே. என்ன காரணம்? பாபா சொல்கிறார், தேக அபிமானம் நிறைய இருக்குது. तो ये पक्का याद कर लो, हमारा सच्चा बेहद का बाबा बेहद का वर्षा देने वाला है. இதை பக்காவாக நினைவில் வச்சுக்கோங்க. என்னுடைய உண்மையான எல்லையற்ற தந்தை தான் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர்.
बेहद का वर्षा माना नर से नारायण बनाने वाला. எல்லையற்ற ஆஸ்தி என்றாலே நரனிலிருந்து நாராயணர் ஆகுவது. वहाँ हेल्थ वेल्थ दोनों है तो खुशी रहती है. அங்கு அதாவது சொர்க்கத்துல ஆரோக்கியமும் இருக்கும் செல்வமும் இருக்கும், ஆகையால குஷியா இருப்பாங்க. யஹா கிஸ்கோ ஹெல்த் ஹே தோ வெல்த் நீ. ஆனா இங்க சிலருக்கு ஆரோக்கியம் இருந்தா செல்வம் இல்லை, செல்வம் இருந்தா ஆரோக்கியம் இல்லை. बच्चा पैदा न हो तो दूसरे का लेना पड़े, वहाँ ये सब बातें होती नहीं. இங்கே சிலருக்கு குழந்தைங்களே இல்லை, அப்போ பிறர்கிட்ட இருந்து அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் சத்யுகத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்காது. वहाँ तो एक बच्चा जरूर होगा. பாபா சொல்றார், அங்கே ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தையாவது கண்டிப்பாக இருக்கும். यही ही दुखदाम. இந்த உலகமே துக்கமான உலகம். ராவன் சே துக்க கா ஷாப் மில்தாய். ராவணன் கிட்ட இருந்து துக்கத்தோட சாபம் கிடைக்குது. பாப் அக்கர் வர்ஷா தேத்தே ஹே. பாபா வந்து ஆஸ்தி கொடுக்கறாரு. யஹா தும் பச்சோं का मुख रोज मीठा किया जाता है. பாபா சொல்றாங்க, இங்க குழந்தைங்களாகிய உங்களுடைய வாய தினசரி இனிப்பாக்கப்படுகிறது. என்ன இனிப்பு? सेंटर पर तो गुरुवार के दिन मुख मीठा कराते होंगे. பாபா சொல்ல, உங்கள் சென்டர்லாம் வியாழக்கிழமை தான் உங்கள் வாயை இனிப்பாக்குவாங்க. பாபா போ கொடுக்குறாரு, வியாழக்கிழமை இனிப்பு கொடுக்குறார். யஹா தோ கான் பி மீட்டே கியே ஜாத்தே, முக்கு பி மீட்டா கியா ஜாத்த. ஆனால் இங்கே உங்கள் காதுகளும் இனிப்பாக்கப்படுது, வாய்க்கும் இனிப்பு கிடைக்குது. மதுபன் போனால் டெய்லி டோலி கிடைக்கும். அதனால தான் பாபா சொல்ல, டெய்லி உங்கள் வாய் இங்கே இனிப்பாக்கப்படுது. உங்கள் சென்டர்லலாம் குருவார் அன்னைக்கு தான் இனிப்பு கிடைக்கிது. ஆத்மா கானோ சே அவினாஷி கியான் சுன்திய. ஆத்மா காதுகள் மூலமாக அழிவற்ற ஞானத்தை கேட்குது. நயனோ சே தேக்தி ஹே. கண்கள் மூலமாக பார்க்கிறது. முக் சே காத்தி ஹே தோ உன்கா ஸ்வாத் ஆத்தா ஹே. வாயில் சாப்பிட்றப்ப என்ன ஆகுதான், அந்த டேஸ்ட்டு ஆத்மாவுக்கு கிடைக்கிது. ஆத்தம் அபிமானி பன்னா படுத்தா ஹேனா. எதுக்காக பாபா இன்னைக்கு இதெல்லாம் சொல்கிறாரு? ஆத்மா தான் காது மூலமாக கேட்குது, கண்ணு மூலமாக பார்க்குது. எதுக்காக சொல்கிறாரு பாபா? பாபா சொல்ல, நீங்கள் எல்லாம் என்ன ஆகணும்? ஆத்மா அபிமானி ஆகணும் இல்லையா, அதுக்காக தான். அச்சா நல்லது. மீட்டே மீட்டே சிக்கீலத்தே பச்சோம் பிரதி मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. பாபா இன்னைக்கு தாரணைக்கான சாரம் சொல்கிறாங்க. फूल बनकर सबको सुख देना है. மலர்களாகி அனைவருக்கும் சுகம் கொடுங்கள். மலர் போல இருந்து எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? சுகம் கொடுக்கணும். கிசி கோ காண்டா நஹி லகானா ஹே. யாரையும் முள் போன்று குத்தக்கூடாது. யாரையும் முள் போன்று குத்தக்கூடாது. கபி பி பாப் கி அவஞா நஹி கர்னி ஹே, ரூட்னா நஹி ஹே. ஒருபோதும் பாபாவை அவமதிக்கக்கூடாது. பாபாவிடம் கோபித்து கொள்ளக்கூடாது. அது டிஸ்டர்ப் ஆகிறது பாபாட்டையும். பாபாட்ட டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், கதம் கதம் பாப்கி ஸ்ரீமத் பர் சல்னா ஹே. அடி அடியிலும் பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அப்படி மத் நஹி சலானி ஹே. தன்னுடைய மனவழி போல் நடக்க வேண்டாம். தனக்கு தோன்றதெல்லாம் செய்யக்கூடாது. देह अभिमान में आकर न फरमान बरदार नहीं बनना है. தேக அபிமானத்திற்கு வசமாகி கட்டளைக்கு கீழ்ப்படியாதவராக இருக்க வேண்டாம். கட்டளைக்கு கீழ்ப்படியாதவராக
இருக்க வேண்டாம். அதாவது சொல் பேச்சு கேட்காதவங்களா இருக்கக்கூடாது. பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாங்க, रूहानी सोशल वर्कर बन हलचल के समय परिस्थितियों को पार करने की हिम्मत देने वाले सच्चे सेवादारी भव. ஆன்மீக சமூக சேவகராகி, இன்னைக்கு என்ன டைட்டில் கொடுக்குறார் பாபா? சோஷியல் ஒர்க்கர். அது எப்படிப்பட்ட சோஷியல் ஒர்க்கர்? ரூஹானி ஆன்மீக சமூக சேவகராகி குழப்பமான நேரத்திலும் பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கான தைரியம் கொடுக்கக்கூடிய, பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கான தைரியம் கொடுக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி பவ. अभी समय प्रति समय विश्व में हलचल बढ़नी है. நேரம் ஆக ஆக உலகத்தில் குழப்பம் அதிகமாயிட்டே தான் இருக்கும். अशांति व हिंसा के समाचार सुनते हुए आप रूहानी सोशल सेवादारी बच्चों को विशेष अलर्ट बनकर अपने पावरफुल वाइब्रेशन द्वारा सब में शांति की, सहन शक्ति की हिम्मत भरनी है. அசாந்தி மற்றும் ஹிம்சையினுடைய செய்திகளை கேட்டாலும் ஆன்மீக சமூக சேவாதாரி குழந்தைங்க விசேஷமாக அலர்ட்டாக இருந்து தன்னுடைய பவர்ஃபுல்லான, அதாவது சக்திசாலியான வைப்ரேஷன் மூலமாக அனைவருக்கும் சாந்தி மற்றும் பொறுமை சக்தியின் தைரியத்தை நிரப்புங்கள். அமைதி மற்றும் பொறுமை சக்தியோட தைரியத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். லைட் ஹவுஸ் பன் சர்வக்கோ சாந்திக்கு லைட் தேனி ஹே. கலங்கரை விளக்கமாகி அனைவருக்கும் அமைதியினுடைய ஒளி கொடுங்கள். वो फर्ज अज़ाई अब तीव्र गति से पालन करो जिससे आत्माओं को रूहानी राहत मिले. இந்த கடமையை இப்போ தீவிர வேகத்தில் கடைப்பிடிங்க. அப்பதான் ஆத்மாக்களுக்கு ஆன்மீக பாதை தென்படும். जलते हुए दुख की अग्नि में शीतल जल भरने का अनुभव करे. எரிந்து கொண்டிருக்கக்கூடிய துக்க அக்னியில் இருக்கிறவங்களுக்கு குளிர்ந்த நீரை ஊற்றக்கூடிய அனுபவமும் ஏற்படும். அடுத்து பாபா ஸ்லோகன் சொல்றாங்க, सर्व का मान प्राप्त करना है तो निर्माण चित्त बनो. அனைவருடைய மரியாதையை அடைவதற்கு பணிவானவர் ஆகுங்கள். அனைவருடைய மரியாதை அடையணும் அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும்? பணிவாக இருக்கணும்.